உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. நாம் எல்லாருமே வருஷம் முழுக்க மாதம் முழுக்க எல்லோரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கோம். என்றைக்காவது ஒரு நாள் ரிலாக்ஸேஷனுக்காக வெளியே போகணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மொபைல் இருக்கக்கூடாது, பொல்யூஷன் இருக்கக்கூடாது, நாய்ஸ் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நினச்சி போனோம்னு நினச்சா டூருக்கு போக தான் ஆசைப்படும். அப்படி ஒரு ப்ளசண்ட்டான இடத்த பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி பக்கத்தில் உள்ள பப்பி ஹில்ஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் மேலே இருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ட்ரெயினில் போனோன்னா ராஜமுந்திரி ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து போகலாம். அங்கேயே நிறைய போட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. ராஜமுந்திரி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 or 15 மினிட்ஸில் நிறைய ஆட்டோஸ் போகுது. நம்ம போனோம்னா அந்த போட் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுறாங்க. நிறைய போட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வேரியஸ் பேக்கேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு போகலாம். 1 டே பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 750 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. வெஜிடேரியன் லஞ்ச் ஆஃப்டர்நூன் தராங்க. பிரேக்ஃபாஸ்ட் போட்லேயே கொடுத்துருவாங்க. மினரல் வாட்டர் தராங்க. இதில் 2 டேஸ் பேக்கேஜ் இருக்குங்க. அதில் அடல்ட் பார்த்திங்கன்னா 2400 சார்ஜ் பண்ணுறாங்க. சைல்ட்ஸுக்கு 700 சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட், வெஜ் லஞ்சு, நைட் அக்காமடேஷன், டின்னர்லேருந்து எல்லாமே அதில் அடங்கும். மறுநாள் ஸ்டேஷனில் உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயினில் போயிட்டு ராஜமுந்திரி ஸ்டேஷனில் இறங்கணும். இங்கேருந்து தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டேஷன் பக்கத்தில் நிறைய ரூம்ஸ், ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போகலாம். அதுக்கு ரீசனபிள் சார்ஜ் தான் அவங்க கேட்குறாங்க. நாங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 10 or 15 மினிட்ஸ் ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த ஸ்பாட், இது பார்த்திங்கன்னா ரயில்வே பிரிட்ஜ் ஃபேமஸ் பிரிட்ஜ் கோதாவரி ரிவருக்கு மேலே கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் அந்த போட்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து தான் எங்கள் பயணம் அந்த பப்பி ஹில்ஸை நோக்கி ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ண போட்டுங்க. இதனோட டாப்பு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து மேலே நீங்கள் உட்காந்துட்டு ரொம்ப அருமையாக இயற்கையை ரசிக்கலாம். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஒரு 8:30க்கு எங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏறக்குறைய 5 to 6 hours ட்ராவல் பண்ணணும்னு சொன்னாங்க. 5 to 6 hour ட்ராவல்ஸ் தண்ணியிலன்றது இங்கே எல்லாருக்குமே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அது நீங்கள் போய் பார்த்துட்டு அனுபவிச்சாதான் தெரியும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மலைகள், எவ்வளோ பசுமையாக இருக்குது. தண்ணி பார்த்திங்களா, இது ஒரிசாலேருந்து வருதுன்னு சொன்னேன். எங்கே பார்த்தாலும் தண்ணி சுற்றி பசுமையாக இருக்குது. மேலே அவ்வளோ அருமையாக சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி ரொம்பவே பார்க்குறதுக்கு மனதுக்கு ரம்மியமாகவும் ரொம்பவே ப்ளசண்ட்டாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணோம். மேலே அந்த மலைகளை சுற்றி இருக்கிற க்ளவுட் கவர்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். இப்படி ஒரு இடம் இந்தியாவில் இருக்கான்றது நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ட்ராவலிங்கில் ஒரு 2 hours 3 hours தான் மொபைல் சிக்னல் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த மொபைல் நெட்வொர்க்கும் இங்கே ஒர்க் பண்ணாது. ஒரு வகையில் அது உங்களுக்கு ஒரு ப்ரைவசியாக இருக்கும். மொபைல் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் சில டைமில் உங்களை யாரும் கான்டாக்ட் பண்ணாத நீங்கள் முன்னாடி என்ஷூர் பண்ணிவிட்டு வீட்டுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு சிக்னல் இருக்குதுன்னு தெரியாது. எங்கள் வீட்டிலலாம் மறுநாள் நாங்கள் ரிட்டன் வரும்போது தான் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுது. அதனால் நீங்கள் போனீங்கன்னா முன்னாடி மொபைல் ஒர்க் பண்ணாத இன்ஃபர்மேஷன் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு போங்க. இல்லைனா அவங்க பதட்டப்படுவாங்க. போட்லேயே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவங்களே காஃபி இல்லைனா டீ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ராவல் பண்ண 6 மணி நேரத்தையும் நான் எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி ஒரு 15 நிமிஷமாக அவங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா எதை ஷூட் பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியல. எல்லாமே அவ்வளோ பசுமையாக, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் இயற்கையை ரசிக்கிறவராக இருந்தால்
இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் போய் பாருங்கள். இது எல்லாமே ரொம்பவே ஆழமான பகுதிங்க. நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக அவங்கள கையிலேயே பிடிச்சி வச்சுக்கோங்க. மேலெலாம் வந்து ஃப்ரீயாக விடாதீங்க. அதனால் பாதுகாப்பாக போங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து போட் ஆப்ரேட்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஜிடேரியன் லஞ்சு தான் ஆஃப்டர்நூன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான்வெஜ்ஜும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது உங்களோட சாய்ஸ். இவ்வளோ தண்ணியுமே வந்து வேஸ்ட்டாக போய் கடலில் தான் கிடக்குது. இதுக்காக வந்து ஆந்திர கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து அங்கே வந்து ஒரு டேம் கட்டுறதுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலை போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் ரொம்ப தூரம் வந்து தண்ணியில் ட்ராவல் பண்ணுறதுனால அங்கே எதுவும் மெடிக்கல் ஷாப்ஸ் அது மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் முன்னாடியே போகும்போதே அது மாதிரி டேப்லெட்ஸ், உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போங்க. அது ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய மணல் திட்டுக்கள் இந்த கோதாவரி ஆற்றுப்படுக்கையில் இருக்குது. இதை சுற்றி நிறைய சின்ன சின்ன கிராமங்களும் இருக்குது. அவங்களோட முக்கியமான தொழில்னு பார்த்திங்கன்னா மீன்பிடி தொழில் தான் அவங்க வந்து முக்கியமான தொழிலாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க.
ஏறக்குறைய ஒரு 3:30-4 o'clock அளவில் ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்காங்க, அதாவது ஆதிவாசி கிராமம். அது அங்கே வந்து நாங்கள் போனோம். அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்னடா நம்ம ரிமோட் ஏரியாவுக்கு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை. அவங்க கேட்டால் வந்து இங்கே இருக்க மூலிகை எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப நிறைவாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்களா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த கவலையும் உங்கள் மனசில் தோணாது. ரொம்பவே ப்ளசண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பசுமை, அதை சுற்றி க்ளவுட் கவர், ரொம்பவே வந்து அருமையான ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து போயிட்டு அதை நேரில் அனுபவிச்சா தான் உங்களுக்கு அது புரியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு பாருங்கள். இதுவும் நாங்கள் பார்த்த ஒரு ஆதிவாசி கிராமத்தில் உள்ள ஒரு அழகான குழந்தை தான். இவங்களோட தொழில்னு பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் ரொம்ப செய்கிறாங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரொம்ப அங்கே வந்து அவங்க செய்துட்ருக்காங்க. இதுதான் அவங்க முக்கியமான தொழில்னு சொல்கிறாங்க. அது தவிர வந்து விவசாயமும் பண்ணுறாங்க. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். ரொம்ப அருமையான ஒரு இடம். சுற்றி பார்த்திங்கன்னா பசுமையான மலைகள், கோதாவரி ஆறு வந்து சைடில் ஓடிட்டுருக்கோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ரீசனபிள் காஸ்ட் தான் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் வந்து ஃபுட்டோடு சேர்த்து ஈவினிங்கு ஸ்நாக்ஸும் தராங்க, நைட்டு டின்னரு, மறுநாள் வந்து நான்வெஜ் ஃபுட்டும் தராங்க, நைட்டு வந்து எக்ஸ் தராங்க. ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு எல்லாமே. இந்த ஒரு அட்மாஸ்பியரில் தங்குறது எங்களுக்கு ரொம்பவே அருமையான ஒரு அனுபவமாகவும் ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரிசார்ட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா க்ளவுட் கவர் பாருங்கள், மலை மேலே போகிறது. அதெல்லாம் வந்து நீங்கள் இருந்து அனுபவிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் பார்த்தா அந்த குடிலோட உட்பகுதி தான் இப்போ பார்க்குறீங்க. ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு புது அனுபவமாக இருக்குது உங்களுக்கு. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.